வணக்கம். ஒரு எழுத்தாளரால ஒரு மாநிலத்தோட வரலாற்றையே மாத்தி எழுத முடியுமா? இல்ல ஒருத்தர் எழுதுற சினிமா வசனம் பின்னாடி ஒரு அரசாங்கத்தோட கொள்கையா மாற முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஆளுமை இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதிலா வாழ்ந்தவர். மு. கருணாநிதி. அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கலைஞர். வணக்கம். இந்த கேள்விகளே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற கட்டுரைகள், ஆய்வறிக்கைகள், குறிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. இது வெறும் ஒரு அரசியல் தலைவரோட கதை இல்ல. பேனாவை ஒரு ஆயுதமா மாத்தி அதன் மூலமா அதிகாரத்தோட உச்சிக்கே போன ஒரு கலைஞரோட கதை. சரி, இந்த பயணத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போமா? கண்டிப்பா. அவரோட பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே ஒரு குழப்பம் வரும். ஏன்னா அவர் ஒரே நேரத்துல பல களங்கள்ல இயங்கிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட அத்தனை அடையாளங்களுக்கும் அஸ்திவாரம் போட்டது அவரோட எழுத்து தான். கரெக்ட். அதனால நாம அவரோட கலை பயணத்திலிருந்தே ஆரம்பிப்போம். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் அவர் ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியரா இருந்தாரு இல்லையா? ஆமா. 1947ல எம்ஜிஆரோட முதல் படமான ராஜகுமாரிக்கு வசனம் எழுதுனதுல ஆரம்பிச்சு அவரோட பயணம் ரொம்ப நீளமானது. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட எழுத்து வெறும் கைத்தட்டலுக்காகவோ வசூலுக்காகவோ மட்டும் இல்ல, அது ஒரு கருத்தியல் போர். 1952ல வந்த பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அது தமிழ் சினிமாவை அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம்னு பிரிச்சு பார்க்க வச்சுது. உண்மைதான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. அந்த காலகட்டத்துல புராண கதைகளும் ராஜாராணி கதைகளும் தான் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பராசக்தி படத்துல வர்ற அந்த நீதிமன்ற காட்சி மாதிரி அவ்வளவு பகுத்தறிவு பேசுற வசனங்களை மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இல்லையா? நிச்சயமா அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா அந்த அதிர்ச்சியை மக்கள் ஏத்துக்கிற ஒரு சூழல் அப்ப தமிழ்நாட்டுல இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச புதுசு, மக்கள் ஒரு புதிய அரசியல், சமூக அடையாளத்தை தேடிட்டு இருந்தாங்க. ஓ, அப்படியா? அந்த நேரத்துல திராவிட இயக்கத்தோட கொள்கைகளான பகுத்தறிவு, சாதி ஒழிப்பு, பிராமணிய எதிர்ப்பு மாதிரியான விஷயங்களை கருணாநிதி தன்னோட நெருப்பு பறக்கிற வசனங்கள் மூலமா சொன்னாரு. அந்த ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் வசனம் அது வெறும் ஒரு பெண்ணோட கதையே இல்ல, ஒரு சமூகத்தோட அவலத்தையே காட்டுச்சு. சரியா சொன்னீங்க. அம்பாள் எந்த காலத்துலடா பேசினாள்னு ஒரு வசனம் வரும். இன்னைக்கு நினைச்சு பார்த்தா கூட ஆச்சரியமா இருக்கு. அந்த வசனத்துக்காக அந்த படத்துக்கு தடை விதிக்கணும்னு பெரிய போராட்டமே நடந்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அந்த எதிர்ப்பே அந்த படத்துக்கும் அந்த வசனங்களுக்கும் ஒரு பெரிய விளம்பரமா மாறிடுச்சு. அவரோட புத்திசாலித்தனம் என்னன்னா, நேரடி அரசியலை விட இது மாதிரி மறைமுகமா ஆனா கூர்மையா தன்னோட கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்ததுதான். ஓஹோ. இன்னொரு உதாரணம் சொல்றேன். திரும்பிப்பார் படத்துல அண்ணத்த பிரதமர் நேரு திராவிட இயக்கத்தை நான்சென்ஸ்னு சொன்னதுக்காக. ஆமா ஆமா, படிச்சேன். படத்தோட வில்லன் கதாபாத்திரத்தை நேர் மாதிரியே உடை அணிய வச்சு அடிக்கடி நான்சென்ஸ்னு சொல்ல வச்சிருப்பாரு. அடேங்கப்பா, இது தெரியாத தடவலா இருக்கே. பிரதமரையே ஒரு படத்துல வச்சு விமர்சனம் பண்ற தைரியம் அப்பவே இருந்திருக்கு. ஆமா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அரசியல் செஞ்சிருக்காரு. சினிமா மட்டும் இல்ல, அவரோட இலக்கிய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமானது. தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் மாதிரியான வரலாற்று நாவல்கள். குறளோவியம். ஆமா, திருக்குறளுக்கு எழுதின குறளோவியம் முறை, தொல்காப்பியத்துக்கு எழுதின தொல்காப்பிய பூங்கான்னு அவரோட பட்டியல் ரொம்ப நீளம். அதனாலதான் அவருக்கு கலைஞருங்கிற பட்டம் இவ்ளோ பொருத்தமா நிலைச்சு நிக்குது. சரியாக. அப்போ அவரோட எழுத்துல இருந்த அந்த தீ வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம நேரடி கள போராட்டத்திலயும் வழிபட்டுச்சு இல்லையா? சரியா சொன்னீங்க. அவரோட 14 வயசுலயே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தினவர். கையால எழுதி மாணவநேசன் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சது தான் பின்னாடி தீமகவோட அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியா மாறுச்சு. ஆனா அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது 1953ல நடந்த கள்ளக்குடி போராட்டம். ஆமா, அந்த போராட்டம் பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டால்மியாபுரம்னு ஒரு ஊர் பேரை மாத்தணும்னு ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருக்கிற ஒரு காட்சி, அது வெறும் ஒரு போராட்டம் மாதிரியே தெரியல, ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு. அதுதான் அவரோட ஸ்டைல். ஒரு போராட்டத்தை எப்படி ஒரு அரசியல் நிகழ்வா மாத்தணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு நிகழ்வு கருணாநிதியை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி அசுர வேகத்துல இருந்துச்சு. ஆமா, 1957ல முத தடவை எம்எல்ஏ ஆகி அண்ணா மறைவுக்கு பிறகு 1969ல முதலமைச்சரானாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் போட்டியிட்ட எந்த சட்டமன்ற தேர்தல்லையும் தோத்ததே இல்ல. இது எப்படி சாத்தியமாச்சு? அது வெறும் அரசியல் வியூகம் மட்டும் இல்ல, அது அவர் தனக்காக உருவாக்கின பிம்பத்தோட வெற்றி. சட்டமன்றத்துல அவர் முதலமைச்சரா இருந்தாலும் மக்கள் மனசுல அவர் பராசக்திக்கு வசனம் எழுதின கலைஞரா, கள்ளக்குடியில போராடின வீரரா இருந்தாரு. ஓ, ரெண்டு அடையாளத்தையும் ஒன்னாவே பார்த்தாங்க. ஆமா, இந்த ரெண்டு அடையாளத்தையும் அவரால் பிரிக்கவே முடியல. அதுவே அவரோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு.
ஆனா இதே சினிமா பலம் தான் அவருக்கு மிகப்பெரிய சவாலையும் உருவாக்குச்சு. நீங்க எம்ஜிஆர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, எம்ஜிஆர் அவரோட நெருங்கிய நண்பர். கருணாநிதியோட வசனங்களுக்கு தன்னோட நடிப்பு மூலமா உயிர் கொடுத்தவர். ஆனா அரசியல்ல ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவங்களா ஆனாங்க. அதே ஃபார்முலாவை எம்ஜிஆர் அவருக்கு எதிராகவே பயன்படுத்தினாரு. ஆமா, அதிமுகவை ஆரம்பிச்சு கருணாநிதிக்கு ஒரு பெரிய அரசியல் எதிரியா உருவானாரு. தமிழ்நாட்டு அரசியல் அதுக்கப்புறம் இந்த இரண்டு தலைவர்களை சுற்றியே தான் இயங்குச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா கூடவும் அவரோட அரசியல் போட்டி ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. உங்க குறிப்புகள்ல ஒன்னு சொல்லுது, 2001ல ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்போ கருணாநிதிய நள்ளிரவுல அவர் வீட்ல வச்சு கைது செஞ்சாங்க. ஆமா, அந்த காட்சி அந்த அரசியல் பகையோட உச்சக்கட்டமா பார்க்கப்படுது. அது மட்டுமில்ல, தேசிய அரசியல்லையும் ஒரு முக்கியமான பங்கை வகிச்சாரு. நெருக்கடி நிலையின் போது இந்திரா காந்திய துணிச்சலா எதிர்த்தாரு. அதுக்காக தன்னோட ஆட்சியையே இழந்தாரு இல்லையா? ஆமா, அதே மாதிரி இலங்கை பிரமிடர் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இதனால தான் அவரோட ஆதரவாளர்கள் அவரை தமிழ் இன தலைவர்னு கொண்டாடினாங்க. அப்படியானால் அரசியல் களத்துல இவ்ளோ சவால்களை சந்திச்ச ஒருத்தர் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும்போது எப்படி செயல்பட்டாரு? அந்த போராட்ட குணம் அவரோட திட்டங்கள்லயும் எதிரொலிச்சுதா? நிச்சயமா. ஒரு நிர்வாகியா அவரோட செயல்பாடுகளை பார்த்தா அது அவரோட எழுத்துக்களோட நீட்சியா தான் தெரியும். அவர் என்னவெல்லாம் எழுதினாரோ, எந்த கொள்கைகளை பற்றி பேசினாரோ அதை சட்டமாக்க முயற்சி செஞ்சாரு. உதாரணமா சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டங்க அங்கீகாரம் கொடுத்தது. ஆமா, அது பெரியாரோட கனவு திட்டம். அதை முதல்ல சட்டமாக்கினது அவர்தான். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கிற சட்டம் 1989ல கொண்டு வந்தது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா? கண்டிப்பா. இந்தியாவிலே முதல் முறையா தமிழ்நாட்டில் தான் அந்த சட்டம் வந்துச்சு. சமூக நீதி தான் அவரோட நிர்வாகத்தோட மையப்புள்ளியா இருந்துச்சு. இட ஒதுக்கீடு. ஆமா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினது, அதுக்காக ஒரு தனி அமைச்சகத்தையே உருவாக்குனது, இதெல்லாம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்துச்சு. வெறும் கொள்கை அளவில் இல்லாம அதை மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போறதுலயும் அவர் கவனம் செலுத்தினாரு. நீங்க பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தையும் உழவர் சந்தை திட்டத்தையும் சொல்றீங்க. கரெக்ட். எல்லா சாதி மக்களும் ஒரே இடத்துல வாழணும்னு சமத்துவபுரத்தையும், விவசாயிகள் நேரடியா பொருள்களை விற்க உழவர் சந்தையும் கொண்டு வந்தது நேரடியா மக்களை சென்றடைஞ்ச திட்டங்கள். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நவீன வளர்ச்சிக்கும் அடித்தளம் போட்டாருன்னு சொல்லலாமா? நிச்சயமா. இன்னைக்கு சென்னை ஒரு ஐடி ஹப்பா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கொண்டு வந்த டைடல் பார்க். மெட்ராஸ்ங்கிற பேரை அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு மாத்தினதும் அவர்தானே? ஆமா, கன்னியாகுமரியில 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைச்சது, கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டுனதுன்னு அவரோட நிர்வாக முத்திரைகள் பல இடங்கள்ல இருக்கு. நிச்சயமா. ஆனா இவ்வளவு நீண்ட அரசியல் பயணத்துல அவர் மீது எந்த விமர்சனங்களுமே இல்லையா? உங்க குறிப்புகள் சில கடுமையான குற்றச்சாட்டுகளையும் குறிப்பிடுதே. கண்டிப்பா. எந்த ஒரு தலைவருக்கும் புகழாரம் மட்டும் இருக்காது. கருணாநிதி மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருந்துச்சு. குறிப்பா விஞ்ஞான ரீதியா ஊழல் செஞ்சதா அவர் ஆட்சி மீது சர்க்காரியா கமிஷன் வெச்ச குற்றச்சாட்டு அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளி. ஆமா, அதோட குடும்ப அரசியல், அதாவது தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசியல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாருங்கிற விமர்சனம். சரியாக, அந்த விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளும் அவரோட அரசியல் எதிரிகளால தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதா குறிப்புகள் சொல்லுது. ஓகே. ஆமா, இந்த விமர்சனங்கள் அவரோட பிம்பத்தை ஓரளவுக்கு பாதிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சமூக நீதிக்காக போராடின தலைவர், இன்னொரு பக்கம் ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர். ஆமா, இப்படி ரெண்டு விதமான பார்வைகள் அவர் மீது இருந்துச்சு. இதுதான் ஒரு நீண்ட அரசியல் வாழ்க்கையோட இயல்பு. ஆக மொத்தத்துல பார்க்கும்போது கருணாநிதிங்கிறது ஒரு தனிநபர் மட்டும் இல்ல, அது ஒரு இயக்கம். ஒரு கலைஞர், ஒரு சித்தாந்தவாதி, ஒரு போராட்டக்காரர், ஒரு நிர்வாகி, அதே சமயம் விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு அரசியல்வாதி. இத்தனை பரிமாணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் அவரோட முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரியா சொன்னீங்க. அவரோட பேனா ஒரு திரைப்படத்துக்கு வசனம் மட்டும் எழுதல, ஒரு மாநிலத்தோட தலைவிதியையும் கிட்டத்தட்ட 50 வருஷமா எழுதிட்டு இருந்துச்சு. அவரோட எழுத்து அவரோட அரசியலுக்கு ஒரு கருவியா இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட அரசியல் வாழ்க்கை அவரோட எழுத்துக்கு ஒரு பெரிய கருப்பொருளா இருந்துச்சு. எவ்வளவு நெருங்கி தொடர்பு இருக்குன்னு. சரி, இப்ப உங்களுக்கான ஒரு சிந்தனை. கருணாநிதி வாழ்ந்த காலத்துல சினிமா ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா இருந்துச்சு. அதை பயன்படுத்தி அவர் அரசியல்ல வெற்றி கண்டாரு. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள், OTTன்னு பல ஊடகங்கள் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு எழுத்தாளராலேயோ ஒரு கலைஞராலேயோ கருணாநிதியை போல ஒரு பெரிய அரசியல் சக்தியா உருவாக முடியுமா?
இல்ல கலைக்கும் அதிகாரத்துக்குமான அந்த பாலம் இப்போ உடைஞ்சு போச்சா? யோசிச்சு பாருங்க.